ஜாகிரம்மா பாளையம் காவடி பழனியாண்டவர் ஆசிரமம், பெங்களூர்லேருந்து ஸ்டீல் பிளான் ரோட் லெஃப்ட்டில் கட் பண்ணி வந்தீங்கன்னா 1000 அடி தூரம் வந்தீங்கன்னா கோயிலோட ஆர்ச் இருக்குது. உள்ளே வந்தால் முருகப்பெருமானை தரிசிக்கலாம். வேறு எங்கேயுமே இல்லை. பாருங்கள், சத்தியவான் யமதர்மன் யாருக்குமே, அதாவது சத்தியத்தோடு நடக்கிறவன் யமதர்மன். இந்த பக்கம் சித்திராகுப்தன் கணக்கு வழக்கல் எழுதி பூலோகம், வேலோகம், திரிலோகம் என்று சொல்லக்கூடிய எல்லா கணக்கு வழக்கையும் செய்கிறவர். எல்லா இதுக்கு தெற்கு திசைக்கு யார் அதிபதினா இந்த யமதர்மன் தான் தெற்கு திசைக்கு அதிபதி. அவர் நாளைய தினம் மதியம் வருகிட்டு இந்த திரையோதசி திதி இருக்குது. யம பயம் நீங்கிறதுக்கு வரலாம். யம தீபம் ஏற்றலாம். முன்னோர்கள்லாம் இந்த விசேஷத்துக்கு வந்துட்டு போகிறப்ப ஒரே இருட்டாக இருக்கும். அதனால் யம தீபம் ஏற்றி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறது. அடுத்ததாக ஒரு உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு குணாக்கணும், இல்லைன்னா இவரோட பாதத்தில் சேர்த்திக்கணும்னு சொல்லிட்டு நாளை தினம் வழிபடுறது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் இவருடைய வாகனம் மகிஷ வாகனம்னு சொல்லுவாங்க. யமதர்மனை தெற்கு திசைக்கு அதிபதி. எல்லாரும் ஒரு நாள் இவருடைய பாதத்தில் போய் சேரணும். ஆனால் எல்லாத்தையும் நல்ல விதமாக செஞ்சு கொடுக்கவர் இவர். அதனால் எல்லாருமே நாளை தினம் மதியம் வரைங்கிட்டு இவருடைய திசை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லோரும் வாங்க, மத்தியானத்துக்குள்ளே இவரை தரிசிங்க. காலையில் அவருக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் நடைபெறும். அதே மாதிரி ஜாதகத்தில் தோஷம் இருக்குது. சிலருக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, எங்கேயுமே சரியாகாது. அதெல்லாம் இவரை தரிசிச்சிங்கன்னா நாளைக்கு ஜாதகத்தை கொண்டாந்து இவர் இதில் வச்சு மடியில் வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டிங்கன்னா அந்த தோஷம் குறையும், மட்டுப்படும். அதுலேருந்து மீண்டு வரலாம். அதனால் நமது ஆசிரமத்தில் தமிழ்நாட்டில் 2-3 இடம் தான் இருக்குது யமதர்மன். இங்கே வீட்டு இருக்கிறார். அது சித்ராகுப்தர் நாயனரோட பக்கத்தில். நாளை காலையில் 9 மணிக்கு இவருக்கு விசேஷ அபிஷேகம், ராஜ அலங்காரம் எல்லோரும் நடைபெறும். எல்லோரும் வாங்க, தரிசிங்க, வேண்டிய வரத்தை பெறுங்க. யமன் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்காது. அப்பேற்பட்ட தெற்கு திசைக்கு அதிபதியான சத்தியவான் யமதர்மனை தரிசித்து நாளைக்கு வேண்டிய வரத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளை மதியம் வருகிட்டு இந்த யமதர்மனுக்கு விசேஷ பூஜை நடைபெறுகிறது. வாருங்கள் பக்தர்களே.